எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இன்னைக்கு விக்ரம் பிரபு அவர்களுடைய நடிப்பில் டானாக்காரன் தமிழ் அவர்களுடைய கதை திரைக்கதை வசனத்தில் சுரேஷ் அவர்களுடைய இயக்கத்தில் இன்னைக்கு தேட்டரில் வெளியாகிருக்கிற சிறை படம் பார்த்த அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் சிறைச்சாலையில் 5 வருஷமாக விசாரணை கைதியாக இருக்கக்கூடிய அப்துல்ங்கிற ஒரு கைதியை சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கோர்ட்டுக்கு வாய்தாக்காக கூட்டு போகணும். அதுக்காக விக்ரம் பிரபுவை நியமிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த சிறை படத்தோட மொத்த கதை. இந்த படத்தில் முதல்ல சொல்லணும்னு நினைக்கிறது விக்ரம் பிரபு. டானாக்காரனுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு போலீஸ் சப்ஜெக்ட்டு, தரமான சப்ஜெக்டை சூஸ் பண்ணி நடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது நான் ஒரு ஹீரோ, எனக்கு இந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்லாம் இல்லாமல், ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் நான் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், இந்த கதைக்கு என்ன தேவை, அதில் என்னுடைய நடிப்பை எப்படி கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் 2வதாக சொல்லணும்னு நினைக்கிறது, இந்த படத்தில் நடித்த அந்த அப்துல்ங்கிற கதாபாத்திரம். அதாவது புதுமுக நடிகர், அறிமுக நடிகர் அக்ஷயகுமார் அப்படிங்கிறவர் பண்ணியிருக்கிறாரு. எங்கேயுமே அறிமுக நடிகர் அப்படிங்கிற மாதிரி தெரியவே இல்லை. அந்த கதாபாத்திரம் அப்துல்ங்கிற கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருந்தார். அதுக்கப்புறம் 3வதாக இதில் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து ஜஸ்டின் பிரபாகரன் இசையமைப்பாளர். யுவன் சங்கர் ராஜா அவருடைய வாய்ஸில் ஒரு மாண்டேஜ் சாங் வந்துச்சு, ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. படத்துடைய பின்னணி இசை ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் 4வதாக இதில் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து படம் 2 மணி நேரம் 5 நிமிஷம் மட்டுமே ஓடுது. அதாவது இதில் எடிட்டரோட பங்கு ரொம்ப இருக்குது. எடிட்டர் ஃபிலோமின் ராஜ். படம் ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு, படம் இன்டர்வலுக்கு அப்புறம் உள்ளே போன மாதிரி இருந்துச்சு, படம் முடிஞ்சிருச்சு. ரொம்ப அருமையாக எடிட்டிங் பண்ணியிருந்தார். எந்த சீனுமே தேவையில்லை, ஒரு ஃப்ரேம் கூட தேவையில்லை அப்படின்னு எதையுமே சொல்ல முடியல. ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் வந்து 2003 அப்போ நடக்கிற மாதிரி கதைக்கெல்லாம் அமைச்சிருந்தாங்க. அந்த டைமில் வாழ்வியல் எப்படி இருந்துச்சுங்கிறத கண் முன்னாடி கொண்டு வந்திருந்தாங்க. போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்கும், அந்த டைமில் கோர்ட் எப்படி இருக்கும், 1100 ஃபோனு, ஸ்கூல் யூனிஃபார்மு, கையில் வச்சுருக்கிற நார் பை எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ரொம்ப அந்த கதையோடு ஒன்றி பார்க்குறதுக்கு அதெல்லாம் உதவுச்சின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த கதையில் நடித்த எல்லா பாத்திரங்களும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு கதாபாத்திரம் கூட தேவையில்லை, எதுக்கு இவர் இந்த ஃப்ரேமில் வந்திருக்காருன்னு சொல்லவே முடியல. அவ்வளோ அருமையாக பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. மொத்தமாக எனக்கு ஒரு 130 ரூபா கொடுத்து பார்த்ததில் ஒரு தரமான படம் பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தோடு நான் வெளியே வந்தேன். படம் UA 13+. நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் போய் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களை கண்டிப்பாக இந்த படம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணும். படத்துடைய கிளைமேக்ஸில் வந்து விக்ரம் பிரபு அவர்கள் சொல்லுவார், அவங்கவுங்க இருக்கிற பதவியை யூஸ் பண்ணி சின்ன உதவி வந்து அதிகாரத்தை பயன்படுத்தி நமக்கு கீழே உள்ளவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு சின்ன உதவியை செஞ்சால் அவங்களுக்கு அது பெரிய உதவியாக இருக்கும், நமக்கும் மன நிறைவை கொடுக்கும்னு ஒரு நல்ல மெசேஜை சொல்லி அனுப்பியிருந்தார். அந்த ஒரு லைன் தான் இந்த படத்தோட கோர் பிளாட்டு. வாய்ப்பளித்த அத்தனை நல் உள்ளங்களுக்கும் நன்றி.